ஜனநாயகன் ட்ரைலர்ல ஒரு சீக்வன்ஸ்ல மட்டும் வாட்ச் பண்ணி நீங்க வருவீங்க. நிறைய பத்தி கேட்டுக்கலாம். பட் அந்த லீக்குங்கிற விஷயத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? லீக்ன்றது அது ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம், அது ரொம்ப தப்பான விஷயம். ஓவராலா அது இது பண்ணிட்டாங்க. அது ஏன்னா நிறைய பேர் ரசிகர்கள் எத்திக்ஸா இருந்ததுனால தான் அது வந்து முறியடிக்கப்பட்டுச்சு. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிருவான். அப்படியா? எனக்கு சார் இருக்குண்ணா. நீங்களும் விஜய் சார் இருக்குண்ணா. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மனோரமா ஆச்சு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற விஷயம் என்னன்னா நாங்கள் புரட்சி தலைவர்கள் நடித்தோம் அப்படின்னு. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் வீட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இப்பயும் வச்சிருக்கீங்களா சார்? போலீஸ் ரெடியா வச்சிருக்கேன். அது என்ன வெறும் ஸ்டார் மட்டும். ஏன்னா ஆர்டிஸ்டோட தேவை இருக்கு அப்படின்றது ஸ்ட்ராங்கா நான் ஏன் சொன்னா, சமீபம் அந்த கருப்பு, நீங்க கருப்பு படம் பாத்தீங்களா, இந்திரன்ஸ்ன்ற ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் கேரி பண்ணி நிற்கிறாரு. ஸோ ஆர்டிஸ்டுக்கு வேலை இருக்குது, அவங்க தேவைப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம இன்ஸ்டால போஸ்ட் போடலனாலோ, நமக்கு மொபைல்ல என்ன ரீச் பண்ணலனாலோ, மொபைல்லையோ இல்லை இன்ஸ்டாலேயோ ப்ராப்ளம் சொல்ல மாட்டாங்க, நமக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சிக்னல் இல்லாம இருக்கும். இல்ல நான் வந்து போஸ்ட் வந்து இல்ல அவங்களே போட்டுருவாங்க ரெஸ்ட் இன் பீஸ். கலையை வந்து லவ் பண்ணோம்னா அந்த கலை நம்ம வாழ கண்டிப்பா. மண் சட்டிக்கு இல்ல நம்ம வந்து ஏர்ன் பண்றதுக்காக வரல. அவங்க ஏதோ ஒரு கருத்து சொல்றாங்க. சன்னிதானம் படம் ஏன் பார்க்கணும்னா, சன்னிதான படம் வந்து நல்லவேளை நான் கூட இது ஜனநாயகனுடைய வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ஆனால் சொல்லுங்க, உங்க ரோல் பத்தி சொல்லுங்க. இந்த படம் கதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது பெரிய ரோல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கியூரியஸ்ல தான் அவர்கிட்ட கேட்டேன் நான். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன போர்ஷன் தான் இருக்குது. ஓ அப்படியா? ஆமா அப்படின்னாரு. ஏன்பா அப்படின்னு. நான் இல்லைண்ணே அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு போர்ஷன். அது நீங்கள் எழுதும்போது நான் உங்களை நினச்சி தான் நான் எழுதுனது, அதனால் நீங்கள் அது பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 days அது பண்ணும்போது அந்த சீன் தான் இந்த என்டையர் படத்துக்கமான ஒரு காரணம். ஆமாம், அந்த ஃபேமிலி ஒரு 4-5 ஃபேமிலி இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்றது, ஒரு டிவைனாக படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அதுதான் அந்த கீ பாயிண்ட் தான், அது காரணம். ஸோ அது நாம அதனால இவங்க யார் கூடயும் நான் வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது. ஓ ஓகே. ஆமா, எந்த ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல தான் வரும். ஓகே, அந்த மாதிரி. ஆமா, இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. ஓகே 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 சார். நீங்க எப்படி தான் சார் கதை சூஸ் பண்றீங்க? எல்லா படத்துலயுமே இருக்கீங்க சார், எப்படி ஷூட் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க? அதாவது உண்மையிலே ஒரு பெரிய கிஃப்ட் தான் எனக்கு. எங்கள் அம்மா அப்பா கொடுத்த கிஃப்ட் எனக்கு. பையன் மூலமாக வந்த வாய்ப்புகள் தான் எல்லாமே. இந்த படம் வந்து சார் கூப்பிடும் பொழுது, அமுதா சார் கூப்பிடும் பொழுது, அவங்க கோடைரக்டர் அவர் வந்து நம்ம இதில் ஒர்க் பண்ணுவோம், முண்டாஸ் வீட்டில் ஒர்க் பண்ணுவார். ஓகே. இந்த பையன் 2-3 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை சலீம் சார் இல்லை, இன்னொரு பையன் சொல்கிறேன் நான். அர்ஜுன் இல்ல இல்ல பேர் அடுத்து அவர் அதுக்கப்புறம் போஸ் சார் போயிட்டாரு. அங்க நல்ல பழக்கம். அந்த பையன்கிட்ட சொல்லி கூப்பிட்டா சொன்னாரு. கூப்பிட்டு சார் எப்பயும் போல போலீஸ் கேரக்டர்னாரு. வர்றேன்ப்பா அப்படின்னு. டைரக்டர் எப்படி அப்படின்னா, டைரக்டர் புதுசு தான் சார், ஃபர்ஸ்ட் படம், யோகி பாபு சார் ஹீரோ அப்படின்னாரு. சார் நான் வர்றேன் அப்படின்னு. ஒரு 8 நாள் ஷூட் இருக்கும் சார். சார் நான் எப்பயும் போல போலீஸ் கேரக்டர்னா ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன். பட் இது ஒரு டெப்தான கேரக்டர், ஒரு இன்டென்சிவான கேரக்டர், ஒரு எமோஷனல் கேரக்டர். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது போலீஸ்ல வந்து தப்பு பண்ற போலீஸ் நிறைய இருக்காங்க, எதேச்சியா தப்பு பண்றது, ஆக்சிடென்டலா தப்பு நடக்கிறது இருக்கு பார்த்தீங்களா. ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல சில பேர் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல ஒரு ராங் டெசிஷன்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறேன். அதுக்கு நானே பிரயோஜனத்தை தேடுறேன்.
ஓ ஓகே. So, அந்த மாதிரி அந்த மாதிரி வீட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இப்பயும் வச்சிருக்கீங்களா சார்? எது போலீஸ் போலீஸ் ரெடியா வச்சிருக்கேன். அது என்ன வெறும் ஸ்டார் மட்டும் பேட்ஜ் அதை மட்டும் மட்டும் மாத்திக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்க வேண்டும். ஓகே. சோ உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க ப்ரோ. இந்து வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் தான், பட் ரிவீல் பண்ண முடியாது. ஓகே. அந்த மாதிரி கேரக்டர். ஸோ சாரை வந்து நான் ஒரு ஆடிஷனில் தான் மீட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஒரு மூவிக்கான ஆடிஷன் போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருந்தாங்க. ஸோ என் டோக்கன் நம்பர் ஒரு 300 இருந்தது. ஓ, வெளியில இவங்கலாம் டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி மீட் பண்ணது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. அதை ஞாபகத்தை வச்சுட்டு அவர் ஒரு நாள் கால் பண்ணாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிவைன் மூவி இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான். நான் இமீடியட்டா ஓகே சொல்றேன், பரவாயில்ல சார், நீ வா, நான் கதை சொல்றேன். நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம், ஓகே சார் நீ வாடான்னு சொன்னாரு. அவரு சொன்னாரு இது ஒரு முக்கியமான கேரக்டர், ஆனா இந்த லுக்ல வந்துடாத, நல்லா ஷேப் பண்ணணும், கிளீனா இருக்கணும், டிவைன்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஒரு கண்ணப்பர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருந்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவி பண்ணியிருந்தேன், லார்ட் சிவா. ஓகே. அதான் அவர் பார்த்திருக்காரு, சொன்னாரு கரெக்டா. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதையை? இல்ல நான் கேள்விப்பட்டேன். கண்ணப்பர் கதையை. ஒரு அந்த லிங்கத்துல இருந்து பிளட் வரும், இவரோட கண்ணை கொடுத்து அந்த கதை தெரியும். அதுல ஒரு நடிச்சிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. யூடியூப்ல இருக்கு. ஆல் மகாசிவராத்திரி வந்து அது தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கோயில்ல வந்து ஸ்கிரீன் பண்ணுவாங்க. ஓகே. அதான் உனக்கு எங்கேயும் பார்த்த மாதிரியே எனக்கு தெரியும். கூப்பிட்டாரு. பிறகு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஓகே. ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கு. ஓகே. மெயினா யோகி பாபு என்னோட இருக்கு, அவரோட காம்பினேஷன் இருக்கு. ஓகே. இங்க உங்க 3 பேர் கூட யாரு கூட காம்பினேஷன் இல்ல இருக்கு. ஓகே. சோ அந்த மாதிரி. சோ என்னோட போர்ஷன் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே. ஒரு கதை எனக்கே தெரியாது. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் அது. ஓகே. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு டக்குன்னு இப்போ 3 பேர் பார்த்த உடனே நான் உள்ள வந்து பார்த்து நீங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க, எந்த படத்தை பத்தி கேட்கறதுன்னு யோசிச்சேன்னா பூரா படத்துல இருக்காங்க. எதை விட்டுட்டு எதை கேட்கறது எனக்கு ஒரே குழப்பமா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குழம்பி போயிருப்பவங்கள்ட்ட கேட்பாங்களே, சார் நான் உங்க படம் பார்த்துருக்கேன், பப்ளிக் வந்து ஆனால் டக்கு என்ன படம் ஞாபகம் இல்லை அந்த மாதிரி சொல்லிருக்காங்களா உங்ககிட்ட? எனக்கு முக்கியமாக உங்ககிட்ட தான் உங்க படம் நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்போ டக்குன்னு ஒரு படம் கேட்டால் எனக்கு சொல்றதுக்கு முடியல. பெரிய ஒரு இதுக்கு காம்ப்ளிமெண்டா நிறைய பேர் சொல்லுங்க, உங்க எங்க பார்த்திருக்கேன், ஓ எங்கேயோ தான் பார்த்திருக்கீங்க, படத்துல பார்த்தது இல்ல, இந்த படத்துல பார்த்தேன்னு தெரியலன்னுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு அப்பதான் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் வரும். ஓ அப்ப நம்ம இன்னும் பெட்டரா பண்ணணும். சரி, எவ்ரி கிரிட்டிசிசம் வந்து உங்களுக்கு வந்து பெட்டர்மெண்ட்டுக்கு தான். அதை எடுத்து உட்காந்துட்டு எப்படி கேட்டாங்களே அப்படி கேட்டாங்க, அது நான் எப்பயுமே அதை பண்ண மாட்டேன். சரி, இப்போ வி ஆர் கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு கேரக்டர் ரோல் பிளே பண்ண வேண்டியது. அப்போ நமக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுக்குறோம், அதுல என்ன பெட்டரா ஸ்பேஸ் கிடைக்குது, என்ன பெட்டரா பண்ணணும்னு மட்டும்தான் நம்ம ப்ராஜெக்ட்குள்ள உட்காந்து பண்ண முடியும். ரீச் அப்படிங்கிறது கம்ப்ளீட் இட்ஸ் ஆடியன்ஸ். இல்லை, இன்னைக்கு ரீச் அப்படின்றதுல இன்னைக்கு ஒரு காலத்தில் நம்ம சினிமா பார்க்கறது ஒரே ஒரு டிவைஸ் நமக்கு தியேட்டர் மட்டும், ஓகேவா? ஆனால் இன்னைக்கு வந்து சீரியல்ஸு, ஓடிடி, இன்ஸ்டால வர வீடியோஸு, ஃபேஸ்புக்கில் வர வீடியோஸு, ஒரு நாளைக்கு நமக்கு தேவையோ தேவையில்லையோ நம்ம ஒரு 200 வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் இவ்வளோ வீடியோவும் கடந்து நம்மளை வந்து ஞாபகம் அட்லீஸ்ட் எங்கேயாவது பார்த்துருக்கேன்னு சொல்றாங்க, பெரிய விஷயம். அதனால அது அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறத தவிர மற்றபடி அவங்க கிட்ட சொல்லும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துருது. ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு வேணுமோ அவங்க ஒரு 200 வீடியோ அவங்க மண்டைக்குள்ள தேவையில்லாம நம்ம போயிட்டு தான் இருக்கு. என்னன்னா we are like 20 years ago பின்னால இருக்கும். நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல டெய்லி ஒரு 10 ரீல்ஸ் போடுறதோ, எனக்கா தோணுச்சுன்னா ஒரு போட்டோ போடுவோம், அது நமக்கே தோணும் எனக்கு நல்லா எடுத்திருக்கோம், இது இப்போ எனக்கு இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு போட்டோ, இவ்வளவுதான் எங்களோட ஸ்பேஸ் டுவர்ட்ஸ் சோஷியல் மீடியா. இப்போ சோஷியல் மீடியா அப்பர் ஹேண்ட்ல இருக்கு. இப்போ சம்டைம்ஸ் வந்து சில படத்துக்கு வந்து ஆடிஷன் கேட்கும் போதோ இல்லை வந்து அவங்களுக்கு நீங்க அதே கேள்விதான் இங்கேயும் இருக்கு. இவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க, மேம் உங்களோட இதை அனுப்புங்க இன்ஸ்டாகிராம் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம் ஐடியை வச்சு என்னையா படம் போறீங்க. ஸோ தட் ஹாஸ் ஆல்சோ பிகம் அ கல்ச்சர் நவ். அங்க நீங்க எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க கேட்டா இன்னும் நிறைய ப்ரொமோஷன் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஜோன்ல நாங்க இல்லவே இல்லை. இங்க உட்காந்துருக்கோம், அட்லீஸ்ட் அவர் இருக்காருன்னு எனக்கு தெரியல, சாரும் கிடையாது, இவரும் கிடையாது. ஸோ நாங்கள் அந்த ஜென்ரேஷன் விட்டு கொஞ்சம் பின்னால் இருக்கும். பட் எங்களால் அதுக்காக உட்காந்து மெனக்கெட்டு இருக்க முடியாது. இதில் போட்டால் தான் வேலை கிடைக்குமா, இது போட்டால் தான் எங்களுக்கு ரீச் கிடைக்குமானா அது ஆக்சுவலி அது ஜென்ரேஷன் ஒரு கேப் இருந்தாலுமே we are all ஆர்டிஸ்ட், நாட் இன்ஃப்ளூயன்சர். ஸோ ஒரு மூவி பண்ணும்போது அதுக்கு என்ன வேலையோ அந்த வேலைக்காரனாக தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர எங்களுக்கு அது ஃபாலோவர்ஸோ இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை. இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸோட ஃபேமோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கம்மி இல்லன்னு கூட சொல்லலாம். இல்ல ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஆனா வேலைன்னு பாத்தீங்கன்னா நாங்க அவங்கள விட நாங்க வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். யார் ஆர்டிஸ்ட் அவ்வளவுதான்.
ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி பப்ளிக்கு தெரியாது. இவர் சொன்ன மாதிரி டெய்லி வந்து 200 வீடியோ பாக்குறது, யூடியூப் பாக்குறது, அதுல ஸோ தே ஆர் த செலிபிரிட்டி கிரவுண்ட்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. சம்டைம்ல பாத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு யூடியூப் சேனல், எதுக்குடா நான் யூடியூப் சேனல் வச்சுக்கணும், என்ன ப்ரொடக்ஷன் கூப்பிச்சுன்னா நான் போய் நடிச்சுட்டு வர போறேன், அதுதான் எனக்கு தெரிஞ்ச தொழில். ஸோ அப்படிதான் நாங்க இருக்கோம். ஸோ அது வருத்தப்படுறதுக்கு விஷயம் இல்லை. இட்ஸ் அகேன் அது ஒரு ஜென்ரேஷன், இது ஒரு ஜென்ரேஷன். வி ஆர் ஹாப்பி தட் ஸ்டில் வி ஆர் சர்வைவிங் இன் திஸ் ஜென்ரேஷன். ஆக்சுவலி எங்களுக்கான வேலை இருந்துகிட்டு தான் இருக்கு. எங்களுக்கான இயக்குனர் எங்களை தேடி எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க ஒர்க்குக்கு அதுல எந்த குறைபாடும் இல்லை. ஆனா என்னன்னா ஒரு காலத்துல ஃபேம்ன்றது பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஃபேம்ன்றது சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஓகே, அவரை தெரியும், ஆனா அவர் யாருன்னு கேட்டா அதுக்கான பதில் இல்லை. அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கும் அப்படின்னுவாங்க. வாட் இஸ் தேர் அச்சீவ்மெண்ட், வாட் இஸ் தேர் ஸ்கில் அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்ஸ் இருக்கு. அது தவிர இன்னைக்கு வந்து படம் முடிஞ்ச பிறகு அந்த போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணி வர்றாங்கல்ல, வரும் பொழுது சார் எடுத்ததுமே இப்போ நம்ம டைரக்டர் பிஆர்ஓ யாருனாலுமே சார் உங்க இன்ஸ்டால போடுங்க சார் தான் சொல்றாங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்னு நம்மகிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. சார் எடுத்ததுமே சார் உங்க இன்ஸ்டால போடுங்க. இந்த காலத்துல மனுஷனா போறீங்கன்னா நீங்க இன்ஸ்டாவோட இருந்திருக்கீங்க. ட்விட்டர்ல போடுங்க, இதுல போடுங்க அப்படிம்பாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், என்கிட்ட இருக்கிறது நான் ஃபேஸ்புக்ல இருக்கேன், இது வாட்ஸ்அப் அனுப்பிச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப் செய்ய முடியும். இன்னைக்கு ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம இன்ஸ்டால போஸ்ட் போடலனாலோ, நமக்கு மொபைல்ல என்ன ரீச் பண்ணலனாலோ, மொபைல்லயோ இல்ல இன்ஸ்டாலயோ ப்ராப்ளம் சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு என்னாச்சு காண ஆள அப்படின்ற அந்த ஒண்ணு இல்லைங்க, நீங்க அங்கதெல்லாம் போக வேணாம், வாட்ஸ்அப்ல ஒரு 4 நாள் போட்டோ எடுத்துருங்க, மாலை போட்டு போட்டோ போட்டுருவாங்க. ஒருத்தர் 4 நாள் போன் ஆஃப் பண்ணிட்டு டூர் போயிருப்போம், இல்ல சிக்னல் இல்லாம இருக்கும், இல்ல நான் வந்து போஸ்ட் வந்து அவங்களே போட்டுருவாங்க ரெஸ்ட் இன் பீஸ். ஆமா, இப்போ நமக்கு நார்மலா இருக்கிற வேலையில டே டு டே ஆக்டிவிட்டிஸோட வாட்ஸ்அப்ல என்ன ஒண்ணும் இல்லை, நீங்க சாதாரண ஒரு கோட் வைங்களேன், உங்களுக்கு ஏதாவது கடுப்பா இருக்கும், ஒரு 4 லைன் கொடுங்க வந்துருவாங்க. இல்ல என்னன்னா ஆர்டிஸ்டான ஒர்க் இன்னும் இருக்குது, அதுல எல்லாம் எதுவுமே இல்லை. இந்த இன்ஃபுளுசர்ன்றது அவங்க ஒரு வித ட்ரை தான், அது தப்பெல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல போட்டோ கொடுத்து நாங்க ட்ரை பண்ணோம், இப்போ அவங்க ரீல்ஸ் அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ண. ஏன்னா ஆர்டிஸ்டோட தேவை இருக்கு அப்படின்றது ஸ்ட்ராங்கா நான் ஏன் சொன்னா, சமீபம் அந்த கருப்பு, நீங்க கருப்பு படம் பாத்தீங்களா, இந்திரன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேரி பண்ணி நிக்கிறாரு. சோ ஆர்டிஸ்டுக்கு வேலை இருக்குது, அவங்க தேவைப்படுறாங்க. ஓகே, எனக்கு என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான், நான் நீங்கள் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படிங்கும்போது டக்குன்னு நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், நீங்கள் இதை கேட்குறது ஓகே. பட் ஒரு சில பேருக்கு இப்போ ட்ரை பண்ண ஒரு கூத்துப்பட்டையிலேருந்து வந்தவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட இன்ஸ்டாகிராமில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஆக்டிங்காக இப்போ உங்களை மாதிரி வேலை பார்த்து சின்ன ஒரு படம் பண்ணி ஒரு சின்ன கேரக்டர் பண்ணி வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதை கேட்டாலும் இன்ஸ்டாகிராம் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட அந்த மொபைல் கிடையாது, என்கிட்ட அந்த இது கிடையாதுங்கும் போது என்னோட வாய்ப்பெல்லாம் அவங்க கிட்ட போகும்போது அது எப்படி இல்லை சார், அது கிடையாது. அதான் நான் சொன்னல, நம்ம ஒரு காலத்துல போட்டோ கொடுத்து ட்ரை பண்ணோம். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, அதுல அவங்களுக்கு நடிக்க தெரியுமான்றதுன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனாலதான் அவங்க நடிகன் ஆயிட்டான் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா எல்லா இயக்குனரும் நடிக்க தெரிஞ்ச ஒரு நடிகரை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். ஓகே, ஃபேம்ன்றதுனால அவங்க சில மூவில வரலாம், ஓகேங்களா, அந்த ஃபேமுக்காகன்றது. பட் தொழில் அப்படின்றது சரிங்களா. எல்லாருக்கும் சினிமா ஆசை தான் சார், எல்லாருக்குமே நடிக்கணும் ஆசை. நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு போட்டோ யாரையா எடுங்க, அடுத்த நிமிஷமே எடுத்து வந்து இப்படி பாப்பாங்க நான் எப்படி வந்திருக்கேன். சோ ஒரு போட்டோ எடுக்கும்போது ஒரு 3 மணி நேரம் படத்துல அவங்க வரணும் போது அதுக்கான கியூரியஸ் அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதாவது அது பின்னடைவுலாம் ஒன்றும் கிடையாது, அது அவங்க ட்ரை பண்றாங்க, முன்னாடி போறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அது தவறுன்னா நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்றாங்க, நமக்கு யூஸ் பண்ண தெரியலன்றதுனால அது தவறுன்னு சொல்லக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. இல்ல ஒரு சில பேர் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னாங்க, அதனால தான் ஜஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்டுக்கணும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி 20 இயர்ஸ் செஞ்சு, அதாவது அந்த ரீல்ஸ்லயும் அதுலயும் வர்றதுன்றது தான் தகுதி அப்படின்றது தான் மட்டும்தான், அது மட்டும் அதுல மட்டும் தான் உடன்பாடு இல்லை. ரீல்ஸ்ல பண்றவங்களும் இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்களும் நடிக்கவும் செய்யறாங்க, ஓகேங்களா. ஆனா அதுதான் நடிப்புக்கான ஒரு எப்படி சொல்ற ஒரு கிரைட்டீரியான்றது வந்து மட்டும் தான் எனக்கு அதுதான், வேற ஒன்றும். ஓகே ஓகே, சூப்பர் 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 மேம். இப்போ வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி தான் நிறைய பேருக்கு உங்களை பார்க்குறாங்க, படம் தெரியல, நிறைய படம் நடிச்சுன்னு சொன்னேன். பட் உங்களுக்கு ஒரு அடையாளமாக ஒரு படம் ஒன்று இருக்கும்ல,
அப்படின்னா நீங்க இப்ப நீங்க சொல்லி இது மூலம் வந்து மக்கள் இனிமே இந்த படத்தை வச்சு நான் உங்களை அட்ரஸ் பண்ண நீங்க என்ன படத்தை சொல்லுவீங்க? இது நான் எனக்கு இந்த படத்தாலதான் நான் வெளியே தெரிஞ்சேன்னு சொல்றோட மக்கள் என்கிட்ட வந்து உங்க சுந்தரபாண்டியனை பார்த்திருக்கேன் அப்படின்னு ஒரு படம். அது நான் பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கும் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. ஓகே. இது எதனாலனா அகைன் ரீச் எப்படின்னா இது வந்து அகைன் அது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட். மெயினா என்னன்னா சன் டிவி கலைஞர் டிவில இது அடிக்கடி வந்திருக்கு. நம்ம கலக்க போகுது யார் பாலா ஒரு வாட்டி என்னை பார்த்து ஒரு படத்தை கேட்டாக்கா சன் டிவியும் கலைஞர் டிவியும் உங்களால தான் வாழுதுன்னு எனக்கு புரியல. என்னடா நீ சொல்றேன் இல்ல வாரத்துல ஒரு தடவை அவங்க சுந்தரபாண்டியனை போட்டுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி காலா விஜய் டிவில. சோ இந்த மாதிரி மக்கள் கிட்ட எந்த படம் அதிகமா ரீச் ஆயிருக்கும். ஓகே. அது எனக்காக ரீச் ஆகல, அது சேதுக்காக ஆயிருக்கலாம், சசிகுமார் சர்க்கார் ஆயிருக்கலாம், யாருக்காக வேணாலும் அந்த படம் ரீச் ஆயிருக்கலாம். மக்களுக்கு பிடித்த படமா இருந்திருக்கு. சோ அதுல ஒரு இதா இருக்கும்போது அது இன்னமும் சுந்தரபாண்டியன் விஷாலினி இப்படி ஒவ்வொரு படங்கள் ஒரு கிராச்சேஷன் அந்த மாதிரி சார் ஒரு இந்த படம் ஜெகதா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு படம் தான் அவருக்கு இல்ல. I'm so proud. அந்த சொல்லுவாங்கல நீ இயற்கைக்கு என்ன கொடுக்குற இயற்கை உனக்கு கொடுக்கும். சார் வந்து நமக்கு கார்த்திகை கொடுத்தாரு, கார்த்திக் சூரஜ் டைரக்டரால அவருக்கு எண்ட் ஆஃப் தி டே வைஸ் வர்சா ஒரு ஹெல்தியான விஷயம். சோ வந்து சார் வந்து படங்கள் பண்றதுன்றது வந்து அவருக்கு எவ்வளவு சந்தோஷமோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஏன்னா அவர் டைரக்ட் பண்ணா நாங்க அவர் படத்துல போய் நடிக்கிறோம், இவர் நடிச்சா இவர் கோ ஆர்டிஸ்டா நடிக்கிறோம். சோ ஒரு குடும்பமா வளர்றது தானே ஒரு தொழிலோட அழகு. ஆமா. அந்த மாதிரி இப்ப நான் சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, இவரும் சினிமா பேக்ரவுண்ட், பட் ஸ்டில் we are here. எஸ். நாங்களுமே சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. சார் அப்படி நீங்க இன்னைக்கு சொல்ல கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திக் தான வந்தாரு. கார்த்திக் தான் வந்தா, எங்களுக்கு சினிமா பேக்ரவுண்டே கிடையாது. சோ அதுதான் சொல்ல வரேன். சோ நம்ம அதான் சொன்னேன், அதுக்கு தான் ஆப்ஷன். நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அது நமக்கு திருப்பி கொடுக்கும் இயற்கை. சோ அப்படிதான் நம்ம எவ்வளவு இந்த 20 வருஷம் நாங்க அந்த சோஷியல் மீடியா இல்லாம ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுதான் இன்னைக்கு எங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. சோ அது எதுவும் ஏஐ வந்தா கூட எங்களுக்கு கவலை கிடையாது. we are artists. So we are proud and we are very happy. ஓகே. எங்களுக்குன்னு ஒரு இடம் எப்பவுமே உண்டு, அது நடந்துட்டு தான் இருக்கு. கலையை வந்து லவ் பண்ணோம்னா அந்த கலை நம்ம வாழ வைக்கும். கண்டிப்பா. மண் சட்டிக்கு இல்ல நம்ம வந்து ஏர்ன் பண்றதுக்காக வரல. அவங்க ஏதோ ஒரு கருத்து சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, ரா மெட்டீரியல். சோ we are raw for this art. அதனால எங்களோட தன்மை அதுக்குள்ளதான் இருக்கு. சினிமான்றது வந்து எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கும். இப்போ நாங்கெல்லாம் வளர்ந்த காலங்கள்ல வந்து சினிமா தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு, வேற பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது. அப்போ வந்து 3 மாசம் கொட்டி தான் வீட்டில் சினிமா கூட்டு போவாங்க. சினிமாவுக்கு போனோம்னு வைங்களேன், நம்ம போயிட்டு வரோம், வீரபாண்டிய கட்ட போனா பார்த்துட்டு வரோம், அந்த வசனத்தை பேச சொல்லுவோம். ஏன்னா ஃபெமிலியர் ஆகுறதுக்கு ஒன்று நம்ம சினிமா, அடுத்த அரசியல், இது ரெண்டுல தான் ஈஸியா ஃபெமிலியர் ஆகலாம். சார் அடுத்து அரசியலுக்கு வர போறோம். அரசியல் வர போறீங்களா? அடுத்து மதுரை எம்பி எலெக்ஷன் ஜெனரலா சொல்றேன். மனசுக்குள்ள இருக்குங்க எல்லாருக்குமே, அது கனவு, எல்லாருக்குமே நடிக்கின்ற ஆசை, அது வாய்ப்புகளும் எல்லாமே கரெக்டா வந்து அமைஞ்சு வரணும். நம்மளுக்கு சினிமால வந்து அந்த ஆனாவிலாசம்னு ஒன்று வேணும் எல்லாருக்குமே, அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒன்று வேணும். அது அனுகிரகம் கூட சொல்லலாம். அனுகிரகம் இல்ல அதிர்ஷ்டம் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இது இருந்துச்சுன்னா வந்து அதே மாதிரி நம்மளுடைய திறமையும் இருக்கும். இன்னைக்கு வந்து திறமை இல்லாதவங்க யாராலையும் வர முடியாது. சும்மா இந்த இவங்க இப்போ ரீல்ஸ்ல வர்றாங்க, இன்ஸ்டாகிராம், 1-2 படம் அதுக்கப்புறம் காணாம போயிடுறாங்க. நடிக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு இருக்க முடியுது. திறமைகள் இங்க மதிக்கப்படுது. ஸோ திறமைகள் இருக்கிறவங்க ஈஸியா வரலாம். பட் அதுக்கு வந்து வெயிட் பண்ணி ஆகணும். அவங்க வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்ல, அது வரையும் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து அந்த பொறுமை இருந்துச்சுன்னு சினிமாவில் ஈஸியாக சாதிச்சிடலாம் நம்ம. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ இவங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு டைம்ல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக சினிமாக்குள்ள வரும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்னா நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி தான். லைக் நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்ஸ்டாவில் வர ஆட்கள் வந்து ஃபெமிலியராக இருக்காங்க, அவங்கள வந்து ஒரு ஸ்டேஜில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஐ வில் சே இட்ஸ் டைம் ஒன்லி. அது வந்து நான் ஒரு டைமாக தான் பார்க்குறேன். ஏன்னா சில பேர் வந்து ஆர்டிஸ்ட் கிராஃப்ட் நல்லா லேர்ன் பண்ணிட்டு வராங்க. நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவாக இருக்கட்டும், நிறைய தியேட்டர் பண்ணுறாங்க, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு கிராஃப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பார்க்குறேன். இப்போ இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆனாலும் இது யார் தப்பும் கிடையாது. இது வந்து ஒரு இயக்குனர் தப்பும் கிடையாது. அவங்கள வந்து இந்த ரோலுக்கு வந்து ஓகே பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒரு டைம் தான். பட் அந்த இன்ஸ்டாவில் வர ஒரு ஆட்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்.
இன்னும் அந்த கிராஃப்டை லேர்ன் பண்ணலாம், அது அப்படி டெவலப் ஆகலாம். ஸோ எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குங்க, எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருக்குது. பட் ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த ஸ்ட்ரகிள் வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஐ சீ இட் ஆஸ் அ டைம் தான். எனக்கு வந்து இப்போ வந்த எந்த ஒரு படங்களாக இருக்கட்டும், நான் வந்து ஆடிஷன் போய் நிறைய ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், பட் செலக்ட் ஆகலை. பட் எங்கேருந்தோ கால் வரும், இங்கே ஒன்று பார்த்தேன், இந்த ஸ்டேட் பிடிச்சிருந்தேன் அப்படிலாம் வந்திருக்கு. ஸோ அப்படி வந்து அந்த வாய்ப்பை நான் எவ்வளோ நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக எடுத்துக்கிறேன், அது எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன், எப்படி லேர்ன் பண்ணிக்கிறேன், நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அல்டிமேட்லாக ஒருத்தர் ஸ்டார் ஆகிறதா இருக்கட்டும், பாப்புலர் ஆகிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஐ சீ இட் அஸ் அ டைம். உனக்கு அது இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னா இல்லை. அந்த அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு வரணும், சினிமாவில் அந்த அக்செப்டன்ஸ் வரணும். ஏன்னா நிறைய பேர் பெரிய ட்ரீம்ஸ் வச்சுக்கிறாங்க, அதனால தான் நிறைய அது ஒரு ஃப்ளா வந்துடுது, ஒரு டிப்ரெஷன் வந்துடுது. ட்ரீம்ஸ் வச்சுக்கலாம், பட் அதுக்கான மெனக்கடை இருக்கணும். அண்ட் எது வந்தாலும் அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும், அது ஒன்று இருக்கணும். தட்ஸ் வாட் ஐ சீ. அண்ட் பட் ட்ரீம் பிக், அதுதான் நான் பார்ப்பேன். சார், எல்லாருமே ராட்சசன் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் சொல்லுவாங்க. பட் ராட்சசன் உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? அதர் லாங்குவேஜ் கொடுத்துச்சு. ஓகே, அதர் லாங்குவேஜ் ஓப்பன் ஆனது அதாவது நான் அதோட எக்ஸ்ட்ரீம் சொல்கிறேன். ஏன்னா எல்லாராலையும் தமிழ் சினிமாவில் அறியப்பட்டது ராட்சசன். அதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் பண்ணியிருந்தேன். ஆமாம், ஓகேங்களா. அதோட எக்ஸ்ட்ரீம் ஒரு ரிசல்ட், ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மலையாளம் ஓப்பன் ஆச்சு. ஓகே, தெலுங்கு ஓப்பன் ஆச்சு. மலையாளத்தில் இது வரைக்கும் ஒரு 12 படம் பண்ணியிருக்கேன். ஓ சூப்பர். தெலுங்கு இது 5வது படம். ரணபாலின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், விஜய் தேவரகுண்டா சார். ஆமா, இப்போ ஒரு ஸோ அது இல்லாமல் இன்னும் ஒரு 2 படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. கொக்கரக்கோன்னு ஒரு படம், அப்புறம் சைனா பீஸ். இது 2மே தெலுங்கு படம் தான். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக உயிர்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில், அதுவும் நெக்ஸ்ட் மந்த் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ராட்சசனால கிடைச்சதுன்னு நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு அதர் லாங்குவேஜ் ஓப்பன் ஆச்சு. அதாவது ஒரு நடிகனுக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷமே. எஸ் ஓகே. ஸோ வந்துட்டு ஜனநாயகன் ட்ரைலரில் ஒரு சீக்வன்ஸில் மட்டும் வாட்ச் பண்ணி நீங்க வருவீங்க. வந்து எல்லா கிட்டத்தட்ட நிறைய வாட்டி இந்த ட்ரெய்லர் பார்த்து ஒரு ஃபிலிம் நீங்க தான் அஜய் சாரை பார்த்து இந்த சத்தம் கொடுத்துட்டு போவீங்க. நிறைய பத்தி கேட்டுக்கலாம். பட் அந்த லீக்குங்கிற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? லீக்குன்றது அது ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம், ரொம்ப ஒஸ்டான விஷயம். அது நீங்க பணத்தை அப்படி வச்சிருங்க, அது எத்தனை பேரோட உழைப்பு. அது அந்த உழைப்புக்கான அங்கீகாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து அது வெளியே வரும்போது ஆளுங்களுக்கு கொடுக்குற அந்த ரிகக்னேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பைரசியை பார்க்குறதுன்றது வந்து இட்ஸ் ரொம்ப எப்படி ஒரு ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். அது ரொம்ப தப்பான விஷயம். அதில் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது, எத்தனை பேரோட லைஃப் இருக்காது. அந்த படம் வந்ததுன்னா இப்போ நான் ராட்சசன் வந்தது மூலியமா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன். இவங்க சுந்தரமா இப்போ இந்த படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது யாராவது திருப்தித்தனமாக பார்க்கறதுன்றது வந்து அது எந்த விதத்தில் நியாயம்? ஓகே, அந்த படத்துக்குள்ள நீங்க வந்து கதை எப்படி எச்னோ சார் நீங்க கேட்டீங்களா இல்லை அவரு உங்களை கூப்பிட்டாரு? அவரை கூப்பிட்டேன். எனக்கு அந்த படம் பண்ணணும்னு ஒரு பயங்கர ஒரு கியூரியஸ் இருந்தது. பை காட் கிரேஸ் எனக்கு கால் ஃபார் வந்துருச்சு. எனக்கு வந்த உடனே முடிவு பண்ண வந்து கூப்பிட்டாரு வினோத், ஜாலியாக நம்ம ஒன்று பண்ணலாம் வினோத் அப்படின்னு. ஒரு 6 days ஒர்க் இருந்தது. அவரை ரிவீல் பண்ணுற ஒரு இது. ஸோ கண்டிப்பா தியேட்டர்ல பாக்கும்போது பிளாஸ்ட் கூஸ் பம்ப் சார். நானே மிஸ் பண்ணிட்டேன் ஒரு கேரக்டர். அப்படியே அந்த சீனை எடுக்கலாம். ஓ ஓகே. ஸ்டாப் வாஸ் கோயிங் ஆன். எடுத்தோம்னா நாங்க இன்னைக்கு 3 ஸ்டார் ஜனநாயகன் சார் நீங்க இருக்கீங்களா? உங்களை பார்த்தா அவரை பார்க்கல, அவரை பார்த்திருக்காரு, உங்களை விட்டாரு. क्वेश्चन வரல. என்ன சார் சொல்றீங்க? நீங்க எந்த சீக்வென்ஸ் பண்ணிருக்கீங்க? அப்படியா சார்? எல்லாம் இருக்காரு சொல்லிருக்காங்க. எப்படி இல்லாம போயிடுவாரு? நல்ல கேரக்டர். எனக்கு சாருக்கும் தான் காம்பினேஷன். ஓகே, உங்களுக்கு காம்பினேஷன் இருக்குல்ல சார், எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்தது சார். நல்லா இருந்தது. அதாவது நாங்க ஆல்ரெடி கத்தியில பண்ணிருந்தேன். கத்தியில ஒரு கிரௌட் ஆர்டிஸ்ட் தான். ஆனா அவர் என்னை அட்ரஸ் பண்ணி நான் செட் உள்ள போகும்போது ஏய் நண்பா வாங்க அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்ணி. ஸோ அப்போல்லாம் அந்த எலெக்ஷனுடைய அந்த சூடு இருந்த டைம் அது. ஸோ அவர் பேசி அவர் தோல்ல கை போட்டு எப்படி இருக்கீங்கன்னா என்ன படம் போயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி படம்லாம் போயிட்டு இருக்கு சார் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம். வினோத் ஷார்ட் ரெடி அப்படின்னாங்க. ரொம்ப அமைதியா இருக்கும். ஆமா, ரொம்ப அமைதியா அப்படியே மெல்ல தான் போவாரு. அமைதியா ஓகே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. டைரக்டர் பக்கத்துல போய் உட்காந்துருவாரு.
ஓ அக்கம் பக்கத்து வரும். ஓகே பக்கத்துல தான் உட்காந்துருப்பாரு. ஓகே ஓகே. பெருசா கேரவனுங்கெல்லாம் அடிக்கடி நான் ஒரு நாள் தான் என்னுடைய இது. ஓகே. பெரிய பிரேக் இருந்தா கிரிக்கெட் விளையாடுவாரு. பெரிய பிரேக் கிடைச்சா கிரிக்கெட் ஆட போயிருவாரு. கேரம்க்குலாம் போக மாட்டாரு. அவன் எங்கேயும் போக மாட்டாரு. ஓகே. அந்த மாதிரி ரொம்ப மெல்ல பேசுவார், ரொம்ப சாஃப்டா பேசுவார். It's really it's fortunate. ஃபர்ஸ்ட் ஓகே. சீனன் வந்துருச்சு நீங்க அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா மனோரமா மேடா ஆச்சு, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற விஷயம் என்னன்னா நாங்க புரட்சி தலைவர் கூட நடிச்சோம் அப்படின்னு. இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஸோ அது இது ஒரு சரித்திர பதிவு மாதிரி தான். ஒரு 20-30 வருஷம் கழிச்சு கூட நாங்க இதை பத்தி பேசலாம். இது ஒரு அசை போட்டுக்கலாம். இல்ல அது வந்து அது நீங்க சொன்ன மாதிரிதான். அந்த எலெக்ஷன் சூடு இந்த டைம்ல வந்துட்டு எல்லாருமே அது யூனிவர்ஸா வந்துட்டு அந்த படம் லீக் ஆகுது, எல்லாருமே ஒரு இடத்துல பாக்குறாங்க. அப்படிங்கும் போது ஒரு சில அப்படியே அந்த அவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு நாங்க இதை தவிர்ப்போம். எவ்வளவு பெரிய அதுல நிறைய பேர் எத்திக்ஸா இருந்தாங்க. என்கிட்ட பேசும்போது நான் பார்க்கவே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப சந்தோஷம். கண்டிச்சு வீடியோவே போட்டீங்க. நான் யூசுவலா ரொம்ப தேவையில்லாம வீடியோஸ் போட மாட்டேன். இது என்னால டாலரேட் பண்ண முடியல. நம்ம நடிச்சோம் நடிக்கலன்றதெல்லாம் கிடையாது. அது அவ்வளவு ஹியூஜ் மணிங்க. எனக்கு இந்த லீக் பண்ணவனை விட பார்த்தாங்க பாருங்க, அவங்களதான் வருத்தம் ஜாஸ்தி. என்கிட்ட லிங்க் கேட்டாங்க, டேய் நான் அந்த தொழிலுக்கு பக்கத்துல இருந்து பாக்குறேன், தொழில் தர்மமே கிடையாது. நான் அந்த படத்தை ப்ரோமோட் பண்ற இடத்துல நான் இருக்கேன், என்கிட்ட வந்து லிங்க் எல்லாம் கேட்காதீங்க, நீங்க பார்க்கவும் பார்க்காதீங்க தான் நானுமே நான் சொன்னேன். பட் நம்ம இல்ல அது ஓவராலா அது இது பண்ணிட்டாங்க. அது ஏன்னா நிறைய பேர் ரசிகர்கள் எத்திக்ஸா இருந்ததுனாலதான் அது வந்து அது முறியடிக்கப்பட்டுச்சு. எடுத்துட்டாங்களே, எதுலமே கிடையாது. நல்ல எஃபர்ட் தான், நல்ல எஃபர்ட் தான். ஓகே. சன்னிதானம் படம் ஏன் பார்க்கணும்னா, சன்னிதானம் படம் வந்து நல்ல நான் கூட இது ஜனநாயகனுடைய ஜனநாயகன் பப்ளிக் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஓகே. அதாவது இது வந்து ஒரு சாமி படம் நினைச்சிட முடியாது. சாமி வந்து எல்லாம் பண்ணுது அந்த மாதிரி. அவர் பேர் ஐயப்பன். ஓகே. யோகியமா பேர் ஐயப்பன். ஸோ பேர் தான் ஐயப்பன். மற்றபடி மனுஷனை வச்சுதான் கதையே போகுது. ஓகே. ஸோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு வேண்டுதல், அந்த வேண்டுதல் பலிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் உள்ள படம். ஓகே சார், அப்ப இப்படியே நான் முடிச்சுக்கிறேன். இது சாமி படம் நினைச்சிட்டு நிறைய பேர் பக்தியான படம் நினைச்சிட்டு இருந்தீங்க. இட்ஸ் ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். ஓகே. இட்ஸ் a very realistic ஆர்கானிக் மூவி. திருவிளையாடல் படம் எடுத்தோம்னா சிவபெருமானுடைய திருவிளையாடலை காமிக்கிறா, சிவபெருமானே மனுஷ வேஷம் போட்டு வர்ற மாதிரி நம்ம ஓகே படம் பார்த்துருக்கோம். கருப்பு எடுத்துக்கிட்டா கருப்புல அதே மாதிரி தான் உங்களுக்கு. இது அப்படி கிடையாது. இது வந்து நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நடக்கிற இன்சிடென்ட்ஸ். ஓகே. அந்த இன்சிடென்ட்ஸுக்குள்ள தீர்வு. ஓகே 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 ஓகே. சோ थैंक यू so much. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமைய சொல்லி டீம் சார்பா வாழ்த்துக்கள். உங்க பேரு? கௌதம் சார். ரொம்ப நன்றி கௌதம். Thank you கௌதம் and நவீன் கேமராமேன் சார். விரைவிலே ஒரு டிஓபி ஆவறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி சார்.